ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பெட்ரோல் பைக் வர்சஸ் பைக் கம்பேரிஷன் நம்ம பார்க்க போகிறோம். கம்பேரிசன் இந்த சென்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸில் அல்டிமேட் வந்துட்டு பெட்ரோல் தான்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒன்லி காஸ்ட் சைடு மட்டும்தான் நம்ம வந்துட்டு பைக்கை பார்க்க முடியும். பைக் யூஸ் பண்ணுறதால நமக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகும், பொல்யூஷன் வந்து கம்மியாகும். இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் பார்ப்போம். பட் ஸ்டில் இது உண்மையா? இதே பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஒரு பைக் போய் வாங்கிட முடியுமா? அப்படி வாங்கினா நமக்கு எஃபிஷியன்சியாக இருக்குமா? ஸோ அதோட காஸ்ட் என்னவாகுது? எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பெட்ரோல் பைக்கோட காஸ்ட் கம்மியா இல்லை வந்துட்டு பைக்கோட காஸ்ட் கம்மியா நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன டேட்டா இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோக்காக எடுத்த டேட்டா இல்லை. அண்ணா வந்து பைக் வாங்கணுங்கிறதுக்காக எலக்ட்ரிக் ஷோரூம்ஸ் போயிட்டு பைக்ஸை பற்றி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணோம். ஸோ அதையும் பெட்ரோலையும் கம்பேர் பண்ணி உங்களுக்காக காமிச்சிருக்கேன். லெட் அஸ் சீ த டேட்டா. ஸோ இதுதான் நாங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாவோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 130 கிலோமீட்டர்ஸ் அவர் ட்ரைவ் பண்ணுவார். ஸோ பெட்ரோல் மட்டுமே 250 ருபீஸ்க்கு போடுறாரு. பைக் போனோம்னா அந்த 250 ருபீஸ் நமக்கு மிச்சம், ஜஸ்ட் 25 ருபீஸ் தான் ஆகும் அப்படிங்கிற கால்குலேஷன் நாங்கள் அதை செக் பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிற டேட்டா எல்லாமே நாங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கு கம்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு பைக் எடுத்து 2 இயர்ஸ் ஓட்டினா அதோட காஸ்ட் என்ன வருமோ அதான் இங்கே காமிச்சிருக்கோம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெறும் 75,000 கிலோமீட்டர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் அல்லது 1 lakh கிலோமீட்டர்ஸ். இன்னும் தாண்டி போனீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் வாரண்டி தர்றாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பைக் வாங்கின ப்ரைஸில் 60% டெஃபினட்டாக உங்களுக்கு வரும். ஸோ அதனால இது ஒரு நல்ல கம்பேரிசன்கிறனால நாங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மட்டும் எடுத்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பெட்ரோலில் 130cc to 150cc பெட்ரோல் என்ஜின் பைக் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அரௌண்ட் 92,000 1 lakh எடுத்தலாம், நல்ல பிராண்ட்லேருந்து. ஸோ அதே ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய நீங்கள் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக் எடுத்தீங்கன்னா நல்லா ரேஞ்ச் இருக்கணும். ஒன் சிங்கிள் சார்ஜில் அட்லீஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் அவருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பைக் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு மினிமம் 1,35,000 அதுக்கு அடுத்த மாடல் பார்க்க இன்னொரு பிராண்டில் அடுத்த மாடல் பார்த்தா 2 lakhs வருது. ஸோ இந்த ப்ரைஸ் நமக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் எடுத்தாகணும். அப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபியூயல் காஸ்ட் பெட்ரோலில் வந்து 63,819 வந்துச்சு கால்குலேட் பண்ணப்போ. இதே பைக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 18,000 மேக்ஸிமம் சொல்கிறேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துட்டு அதோட நம்ம சார்ஜஸ் வரும். ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 ருபீஸ் இருக்கிறனால நமக்கு அவ்வளோதான் வரும். ஸோ இது 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பைக் யூஸ் பண்ணாலுமே கிட்டத்தட்ட அவரோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ், க்ளோஸ் டு 80 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதில் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் முக்கியமாக நம்ம பார்க்கணும். இதே நார்மலான ஒரு பெட்ரோல் பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ஜென்ரல் சர்வீஸோட மெயின்டெனன்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். லைக் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், லேபர், இது மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் பண்ணியிருப்பீங்க இதுக்கு மட்டும் பார்க்குறப்ப. இது போக அடிஷ்னலாக செயின் ஸ்பார்க்கெட், ரேசர் கிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 to 4,000 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். டயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த சேஞ்ச் லைக் டயர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்காக இருந்தாலும் நார்மல் பெட்ரோல் பைக்காக இருந்தாலும் சேம் தான். ஸோ இந்த செயின் ஸ்பார்க்கெட், ரேசர் கிட்டில் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பைக்கு ஒரு 4,000 வரும், இதுக்கு ஒரு 5,000 வருங்கிற மாதிரி போட்டிருக்கும். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டல் காஸ்ட் பெட்ரோல் வண்டிக்கு வந்துட்டு 2,66,463 வந்துச்சு. அதே கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ண போகிற ஒரு பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 2,51,000 3,24,000 வரைக்கும் வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுக்குற பேசிக் மாடல் இது இன்னொரு பிராண்டோட பேசிக் மாடல். அதே பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இதை விட இன்னொரு 1 lakh அதிகமான ப்ரைஸ்க்கு இருக்குது. அதோட ரேஞ்ச் வந்து 220 கிலோமீட்டர்ஸ் சம்திங் வரும். ஸோ இப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கும் போது அவரோட டோட்டல் காஸ்ட் பார்த்தா பெட்ரோலுக்கு 2.66, 2.51 ஃபார் பைக் அண்ட் அனதர் பைக்கு 3.24 lakhs வந்துச்சு. ஸோ இப்போ எங்களுக்கு பெனிஃபிட் எது தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பெட்ரோல் தான் பெனிஃபிட்டாக தெரியுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவ்வளோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக இந்த இவி வெஹிக்கிள்ஸ் லைக் இந்த பேட்டரி பைக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் என்ன பண்ணணும், லைக் பேட்டரி சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதோட காஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 50,000 to 65,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் பெட்ரோல் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஈவன் அது உங்களுக்கு வந்துட்டு 80,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்தால் கூட அதில் மேஜராக பெரிய ஒர்க் எதுவும் வராது. மோஸ்ட் ஆஃப் த பைக்கில் பார்த்தீங்கன்னா என்ஜின் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம ரஃபாக யூஸ் பண்ணால். அப்படி நீங்கள் என்ஜினை வந்துட்டு பிஸ்டன்ஸு, கிராங்க் ஷாஃப்ட்டு, இது சிலிண்ட்ரிக்கல் ஹெட் இது எல்லாமே ரீபில்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 20,000 to 25,000 மேலே வராது. அதுக்கப்புறமும் டெஃபினட்டாக பைக் நீங்கள் 2 இயர்ஸ் ஆன பைக் கண்டிப்பாக நீங்கள் ரீசேல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா நல்ல ரீசேல் வேல்யூ போகும். ஒரு 30,000-40,000 வரைக்கும் நீங்கள் ரீசேல் வேல்யூ கொடுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 20,000-25,000 என்ஜின் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஆனால் பேட்டரிக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக 50,000 ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் திருப்பி அந்த பைக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பேரிசனில் எங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறோம். அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்கிற பைக்ஸை விட பெட்ரோல் பைக் தான் ரொம்பவே பெஸ்ட்டு. இதில் இன்னொரு ரீசனும் இருக்குது. லைக் இப்போ பெட்ரோல் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லிட்டர் போட்டிங்கன்னா 50 கிலோமீட்டருங்கிறது அஷ்யூர்டு. அது நீங்கள் எத்தனை வருஷம் ஓட்டினாலும் அதே மைலேஜ் தான் இருக்க போகுது. ஆனால் பைக்ஸோட ரேஞ்ச் கம்மியாகிட்டே போகும். ஏன்னா எந்த லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 1 or 2 இயர்ஸில் அதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டே போகும். ஸோ நீங்கள் அதை ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா அதோட ரேஞ்ச் கம்மியாச்சுன்னா அதை நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணணும். இல்லை சொல்ல மறந்துட்டு இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 hours ஆகும். சரி ஓகேப்பா, இதில் நீங்கள் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 120-130 யூஸ் பண்ணுறவங்களே பைக் மேபி செட் ஆகாமல் இருக்கலாம், பெட்ரோல் கரெக்டாக இருக்கலாம்,
ஏன்னா நீங்கள் யூசேஜ் அதிகமாக இருக்கனால நான் வந்து ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு மேபி இபைக் செட் ஆகலாம் இல்லையான்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ அதுக்காக நாங்கள் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு 20 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் எல்லாமே சேம் தான். சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பைக்கு ஒரு 4,000 to 5,000 2 இயர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஏதோ ஒரு சர்வீஸ் இருக்கும். என்னதான் ஹப் மோட்டர் இந்த மாதிரி இருந்தாலும் டெஃபினட்டாக அதை சர்வீஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியாது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ரெண்டோட ப்ரைஸையும் கம்பேர் பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோல் தான் கம்மியாக இருக்குது. டெஃபினட்டாக வந்துட்டு பைக் கம்மி கிடையாது. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது இருக்கிற டேட்டாவை பொறுத்து பண்ணுறோம். மேபி ஃபியூச்சரில் கம்பெனிஸ் வந்து இன்னும் ப்ரைஸை கம்மி பண்ணுறாங்க, நல்ல ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய அஃபோர்டபுள் பைக்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம எடுக்கலாம். பட் இன்னும் 2-3 இயர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப இது நல்ல சாய்ஸ் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பிராண்ட்ஸ் வந்து 2019 சொல்லி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நல்ல ரேஞ்ச் கொடுக்குற பைக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் கூட உங்களுக்கு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 இயர்ஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு நீங்கள் யூசேஜ் நல்லா பண்ண போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் போகிறது தான் பெஸ்ட்டு கம்பேரிட்டிவ் டு பைக்ஸ். Thank you, friends.